வணக்கம். இது நம்ம ஃபார்ம் ஹவுஸ். இது நம்ம கோகனட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கோம். இது ஒரு 16x10 சைஸுங்க. ஜிங்க்கு கலர் ஷீட்டு தான் வந்து இதோட வாலுக்கும் ரூஃபுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட செக்யூரிட்டிக்காக ஒரு கேமரா வச்சுருக்கேன். ஸோ இந்த கேமரா வந்து எப்படி பவர் பண்ணியிருக்கேன், சோலார் பேனல் யூஸ் பண்ணி அதுக்கு என்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ப்ரைஸிங், அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி கேமரா வந்து நீங்களே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வாங்க. நான் பார்த்தோன்னா 12 வோல்ட் 40 வாட்ஸ் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். வாரி கம்பெனியோட பேனல் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ண அபவுட் 1300 எப்படி வந்ததுங்க. ஸோ இதோட 2 அவுட்புட் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ். ஸோ அதை நான் வந்து சார்ஜ் கண்ட்ரோலோட எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது நம்ம சார்ஜ் கண்ட்ரோலர் அண்டு பேட்ரி செட்டப்பு. ஒரு ஜெனரிக் 10 amps கண்ட்ரோலருங்க. இது வந்து 500 வருதுங்க இதோட ப்ரைஸு. இதுலேயே வந்து 20 amps இருக்குது, 30 amps இருக்குது. இது வந்து லெட் ஆசிட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இதுலேயே வந்து லித்தியம் ஃபெர்ரஸ் பாஸ்பேட் சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரோலரும் இருக்குது. பார்த்திங்கன்னா 7.5 Ah பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். லெட் ஆசிட் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்ரி. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 2450 போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1300 தான் வருது ஆன்லைனில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்காக வந்து நான் ஒரு 4G வைஃபை ரவுட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கேமரா வந்து வைஃபை கேமரா இருந்தனால அதுக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படுது. ஸோ அதுக்காக வந்து இன்டர்நெட் வந்து 4G சிம் கார்டு மூலம் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு 5G கனெக்ஷன் ஏர்டெல் மட்டும்தான் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஸோ நான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிம் கார்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வைஃபை ரவுட்டருங்க. இந்த சிம் கார்டு பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 8 டிவைசஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஜியோனிக்ஸ் பிராண்டு. இது ஒரு 1500 வருது. ஸோ இதுக்கு வந்து 12 வோல்ட் டிசி 5 வோல்ட்டு சப்ளை தான், யூஎஸ்பி பவர்டு. ஸோ இது எப்படி நான் பவர் பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சோலார் பேனலில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்குது. இது வந்து சோலார் பேனல் இன்புட்டு, இது வந்து பேட்ரி இன்புட்டு, இது வந்து லோடு அவுட்புட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குது. சோலார் பேனலோட ப்ளஸ் மைனஸ் இதில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து சோலார் பேனலோட ப்ளஸ் மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து அவுட்புட் லோடு வந்து இதில் கனெக்ட் பண்ணுறோம். நான் வந்து 2 லோடு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கேமராவுக்கு போகக்கூடிய லோடு. இது வந்து ஒரு 12 வோல்ட் 7812 ஐசி யூஸ் பண்ணி வோல்டேஜ் 12 வோல்ட்டை கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து நான் கேமராவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். இன்னொரு அவுட்புட் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டு 5 வோல்ட்டு யூஎஸ்பி கன்வெர்ட்டருங்க இது. ஸோ இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட் வந்து இந்த கன்வெர்ட்டரோட அவுட்புட்டில் இருந்து நான் வந்து அதுக்கான வைஃபை ரவுட்டருக்கான பவர் எடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கல இதுலேயே வந்து யூஎஸ்பி போர்ட் இருக்கேன், இதுலேயே எடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டு வந்து நமக்கு நம்ம ரவுட்டருக்கு தேவையான பவர் வந்து சப்ளை பண்ணதில்ல. ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இது வந்து நமக்கு போதுமான ஆம்ப்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ நம்ம ரவுட்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா அது ஹை பவர் 2 ஆம்ப்ஸு 3 ஆம்ப்ஸு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த யூஎஸ்பி பின்னை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 ஆம்ப் சார்ஜ் கண்ட்ரோலரில் ஒரு கரண்ட் அவுட்புட் ரொம்ப கம்மி. சரிங்களா? இது வந்து இந்த ரவுட்டருக்கு வந்து 5 வோல்ட்ஸ் 1 ஆம்ப் தேவைப்படும். நம்ம கேமராவுக்கு 12 வோல்ட்ஸ் 1 ஆம்ப் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் நான் யூஸ் பண்ணும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு மிட் நைட்டோட இதோட சார்ஜ் வந்து முடிஞ்சிருதுங்க. அது நைட் ஒரு 1 மணி 2 மணி 2 மணியோட இதோட பேட்டரியோட பவர் சார்ஜ் வந்து தீர்ந்துருது. ஸோ என்னோடய கேமரா வந்து ஆஃப் ஆகிடுது.
ஸோ வந்து இதுக்கு வந்து ஹையர் கெப்பாசிட்டி தேவைப்படும். மினிமம் ஒரு 30Ah போட்டுட்டிங்கன்னா நல்லது. ஸோ நீங்கள் கேமரா, வைஃபை அண்ட் ஒரு லைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஃபேன் வாங்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஃபேன் தான். ஒர்க் ஆகுது. ஸோ வந்து இது ஒரே சின்ன ட்ராபேக், இந்த பேட்டரியோட பவர் வந்து கம்மியாக இருக்குது, கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் பெட்டர் கெப்பாசிட்டி போட்டிங்கன்னா, இதே பேனலில் வந்து நீங்கள் வந்து 60Ah வரைக்கும் நீங்கள் பேட்டரி போட்டால் சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு பகல் ஃபுல்லாக உங்களுக்கு சார்ஜ் ஆனால் உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. என்னோடய சோலார் வந்து நான் கீழே வச்சுருக்கேன், இன்னும் கரெக்டாக மேலே ஃபிக்ஸ் பண்ணலை. இது வந்து ரூஃபில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து ப்ராப்பரான லைட்டு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு சைடு வச்சுருக்கனால இன்னொரு சைடு வந்து ஈவினிங் ஆனால் லைட் வந்து மறைச்சிருது, சன்னை மறைச்சிருது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு 2 மணிக்கு மேலே வந்து சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அது கூட ஒரு ட்ராபேக்காக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ எனி டவுட்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ for watching.